இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்தலூர் வந்திருக்கோம். ஸோ மாட்டிக்கிட்டாரு. கந்தலூர் ரீச் ஆகி கந்தலூர்லேருந்து கந்தல் ஆகிட்டோம். நம்ம போகலாமா வேணாமா யோசிக்கிறான். இவ்வளோதான், இதில் வந்து அப்படியே பூந்து தான் போனோம் அந்த இடத்துக்கு. ஆஃப்டர்நூன் வந்து அந்த இரைச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரோடு தான், ஒன்றும் அங்கே பெருசாக இருக்க போகிறது கிடையாது. பட் அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வியூஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில், அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரிசார்ட்டில் இருந்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ரோட்டில் சும்மா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் அதில் போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அங்கே ரிசார்ட்டில் சொன்ன இடம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ இந்த செக் போஸ்ட்டு தான் வந்து இந்த ரோடோட எண்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலோடு கிடையாது. ஆக்சுவலாக இங்கே யாரும் இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரும் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைப், அது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள் அவங்களாம் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதனால் இது வரைக்கும் வந்து பார்த்தோம். நான் அங்கேருந்து கிளம்பும்போதே சொன்ன மாதிரி தாங்க, இந்த ரோடு வந்து எப்படியும் ஒரு 5-6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும். ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட் மாதிரி தாங்க. எங்கே நிறுத்தினாலும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தலூரில் இந்த மறையூர் காந்தலூர் இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாண்டில்வுட் ஃபாரஸ்ட்டு தான் அதிகம். மேபி அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம், உள்ளே நம்மளை அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எண்டோ அது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியதான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓடை ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த வில்லேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்க, அதுக்கெலாம் அலோவ் கிடையாது. ஸோ அதனால் அங்கே போக முடியாது. இதுதான் அந்த ஓடை தண்ணி. ஸோ இந்த ஜீப் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜில் வாழக்கூடியவங்க. ஸோ அதனால் அவங்களாம் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ கைஸ், கோப்ரோ இங்கே எங்கேயுமே அலோவ் பண்ணல, அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால வேறு வழி இல்லாமல் நான் அங்கங்கே நிறுத்தி பேச வேண்டியதாக இருக்குது. பைக்கில் வரும்போது அப்படியே ஃபோன்லேயே வீடியோ எடுத்துருக்கலாம், பட் அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. இந்த ரூட்டு ஃபுல்லாகவே வந்து வியூ பாயிண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ரோட் சைடில் தான் நிற்கிறேன். அப்படியே பின்னாடி பாருங்களேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. ஒரு டேர்னிங்லேயும் ஒரு மாதிரி தெரியுதுங்க. அதுதான் இங்கே இருக்க பியூட்டியே. ஒரே வியூ தான். இப்போ நம்ம கீழே எந்தெந்த வில்லேஜ்லாம் இங்கேருந்து பார்க்குறது தெரியுதோ, கீழே இங்கேருந்து பார்க்கும்போது எந்தெந்த மலைலாம் தெரியுதோ, அதுதான் வந்து இந்த 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கும் தெரியுது. ஆனால் ஒரு டேர்னிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அழகாக தெரியுது.
இந்த இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்க லோக்கல் அந்த ட்ரைப்ஸை நாங்கள் பார்த்தோம். அவங்களே ஒரு சில பேர் வந்து இந்த ஜீப்லாம் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரும்போது அதில் ஒரு சிலர்கிட்ட நாங்கள் கேட்டோம், ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு. நீங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டாலும் டூரிஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்க மாட்டாங்க. அந்த கமர்ஷியல் அந்த சினிமா ஷூட்டிங் அந்த மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க. மற்றபடி நார்மலாக டூரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வரவங்க யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அங்கே தெரியுது இல்லைங்களா கார்னர், அந்த கார்னர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அமராவதி டேம் தெரியுமா. நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் வந்து அங்கே போகிறதுக்கு அலோடு கிடையாது, கொடுத்து வைக்கல. பட் எனிவே ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் இல்லையா, நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். தி நெக்ஸ்ட் டே. வாட்ஸ்அப் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தலூர் டே 2 எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே அந்த ரிசார்ட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ப்ரைவேட் பிளேஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அங்கெல்லாம் காலையிலே கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்சம் அந்த இடம்லாம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் அங்கே கிளம்புறோம். நம்ம பிரதர்ஸ்லாம் வந்து அவங்க யாரும் வரல, ஏன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு கிளம்புற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு கிளம்புற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பிளானு. ஸோ நானும் இந்த ரிசார்ட் ஓனர் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இப்போ போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 hour நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். போய் பார்க்கலாம். கைஸ், அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாறை இருக்குது. வண்டி நிறுத்திருக்கேன். ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த இடம். அவர் சொல்லும்போது வந்து நான் பெருசாக இது இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சேன், ஏன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து போகணும்னு சொன்னாங்க. அங்கே வந்து நடந்து தான் போகணுமா, வண்டி போகாது. இவ்வளோ தூரம் வண்டி ஏற்றிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா பாருங்களேன், அந்த பாறைலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வண்டி ஏற்றிட்டு வந்தோம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், ஏற்றிடலாம். இதில் மேலே ஏறி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு தான். அதில் ஒரு சில இடத்துல சைலன்சர் லைட்டாக தட்டுச்சு, அவ்வளோதான். நம்மக்கிட்ட ஏடிபி மாதிரி பைக்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் இல்லை. பின்னாடி அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. வேறு லெவல் ஃபீலுங்க இங்கே. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் மிஸ்ட் இருக்குமா இங்கெல்லாம். நீங்கள் அந்த ஆப்போசிட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த மலை மேலே அப்படியே மிஸ்ட் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல.
ஸோ கைஸ், சிறப்பான தரமான சம்பவம். ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது வந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அனுப்புனேன். அப்படியே ஒரு 360 எடுத்தேன். முடிய போகிற டைமில் கரெக்டாக போய்ட்டு ஒரு மரத்தில் மாட்டிக்கிச்சுங்க. இப்போ போய் அதை எடுக்க போகிறோம். அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் தான், ஸோ அந்த ஏரியாக்குள்ளே தான் கிடக்கும், இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, அதிலே நடந்து போகிறோம். ஓகே, நான் போய் ட்ரோனை ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். இந்த இடமே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீயாக இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு சலசலப்பு சத்தம் எதுவுமே கிடையாது. இந்த ஓட தண்ணி ஓடுற சவுண்டு மட்டும்தான். வேறு மாதிரி பிளேஸுங்க. நீங்கள் நார்மல் டூரிஸ்ட் பிளேஸ் இப்போ இந்த மூணார், ஊட்டி, கொடைக்கானல், வாகமன் இந்த மாதிரி இடம்லாம் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா க்ரௌடு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ரௌடே கிடையாது, ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ட்ரோனை கண்டுபிடிச்சிட்டோம். எதுவும் ஆகலைங்க. அதுக்கப்புறமும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து 2-3 ஷாட்லாம் எடுத்தோம். ட்ரோன் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனமும் இல்லை. ஸோ இப்போது இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேராக ரிசார்ட்டு தான் போகிறோம், வேறு எங்கேயும் போகல. அதுக்கப்புறம் என்ன பிளானோ அதுக்கப்புறம் என்னவோ பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே போய்ட்டு பேசுகிறேன். ஸோ கைஸ், அந்த ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ரிசார்ட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். வந்த வழியிலே தான் திரும்பி போகிறோம். ஈவினிங்காக இல்லை நாளைக்கு காலையில் கூட கிளம்பியிருக்கலாம். பட் எல்லாருக்குமே வந்து அங்கங்கே ஒர்க் இருக்குது. நான் மட்டும்தான் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அவங்கள மட்டும் போக சொல்லிட்டு நம்ம தனியாக போய்ட்டு வந்தோம்னா நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால் எல்லோரும் ஒன்றா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம்.